தேவ வல்லமை இருக்குது. உன்னை அழிக்க முடியாது. உன்னை அழிக்கிறவர்களை தேவன் பட்சித்து போடுவார். எஸ் 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 ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த எதிர் வல்லமைகளும் ஆலயத்துல இருக்கிற பிள்ளைகள், அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகள், தேவனோடு இருக்கிற பிள்ளைகளை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்ப பாருங்க, இவர்கள் லேவியர்களோட வேலை ஃபுல்லா ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள், ஜனங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள். ஆனா தகப்பன் என்ன சொன்னாரு? உனக்கு பங்கு இல்லை, பாத்திரம் இல்லை, உனக்கு ஒண்ணு இல்லைன்ட்டாரு. இப்ப எல்லா ஜனங்களும் பங்கும் பாத்திரமும் யார் மேலதான் இருக்குது? எல்லாம் லேவி மேலதான் இருக்கு. அதான் சொல்றேன், உங்க ஆசீர்வாதங்கள்லாம் எங்க இருக்கு தெரியுமா? நீங்க எந்த சபையில இணைஞ்சிருக்கிறீங்களோ அங்கதான் இருக்குது உங்க ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு ஊழியரை கொடுத்திருக்கிறாரு, ஒரு சபையை கொடுத்திருக்கிறாருன்னா, நீங்க இது வரைக்கும் நீங்க பாருங்க, இது வரைக்கும் எங்கெங்கயோ போயிருப்பீங்க. ஆனா இப்ப இங்க நாட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நாளையில பாருங்க, உங்க லைஃப் எங்கேயோ போக போகுது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஓகோன்னு மாத்த போகிறார். சங்கீதம் 92:13 சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நான் சொல்றேன், ஆலயத்துல நீங்க போற ஆலயம் தான் உங்க வெற்றியை தீர்மானிக்குது. நீங்க போற ஊழியர் தான் உங்க வெற்றியை தீர்மானிக்கிறார். எந்த அபிஷேகத்தோட நீங்க இணைஞ்சிருக்கிறீங்களோ அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். நான் சொல்றேன், ஆலயம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது. தேவன் சொல்றாரு, என்ன தாவீது சொல்றாரு, நான் ஆலயத்துல போய் மகிழ்வேன், ஆராய்ச்சி செய்கிறேன். ஆலயத்துல போய் ஆண்டவரே, இந்த வாரம் எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நான் பேசுறேன், ஆராய்ச்சி பண்றேன், அதெல்லாம் எனக்கு நடக்குது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் லேவி, ஆலயத்தில் நாட்டப்பட்டவன், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். நான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது. ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? எப்பேற்பட்ட சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சொல்ல, தேவனோடு நாட்டப்பட்டவர்கள், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், ஊழியர்களோடு நாட்டப்பட்டவர்கள், தேவனோட உறவில் நாட்டப்பட்ட பிள்ளைகள், எல்லா சர்ப்பங்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சர்ப்பங்கள், வியாதி என்கிற சர்ப்பம், கடன் பிரச்சனை என்கிற சர்ப்பம், பிசாசு என்கிற சர்ப்பம், எல்லா சர்ப்பத்தையும் நீங்கள் மிதிக்கவும், சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும், எல்லா பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளும், எல்லா பிசாசின் வல்லமையை மேற்கொள்ள தேவன் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சர்ப்பம் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. எந்த எதிர் வல்லமைகளும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எங்க நாட்டப்பட்டிருக்கேன்? நான் தேவ ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கிறேன், தேவனோடு நாட்டப்பட்டிருக்கிறேன். அவரோடு நாட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வராது. ஆமென். ஒருவேளை தீங்கு வந்தா கூட அவர் வைராக்கியமா இருந்து அதை விட பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். யோபுக்கு 1 மடங்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு, தீங்கு வந்துச்சு, 1 மடங்கா திரும்ப கொடுத்தாரு, 2 மடங்கு. இப்ப சில தீங்கெல்லாம் இருக்குதுன்னா இன்னும் கொஞ்ச நாளையில அது 2 மடங்கு, 5 மடங்கு, 7 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு திரும்ப வரப்போகுது. ஆனா இந்த லேவி யாரோட வயிற்றுல பிறந்த பிள்ளைன்னு பாத்தீங்கன்னா, அற்பமா எண்ணப்பட்டவனுடைய வயிற்றுல பிறந்த பிள்ளை லேயாள். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். அந்த அற்பமா எண்ணப்பட்டவளுடைய பிறந்த பிள்ளை தான் யாரு? இந்த 7 பிள்ளைங்க பிறந்துச்சுங்க. இந்த லேயாளுக்கு 7 பிள்ளைங்க பிறந்தாங்க. அதுல 2 பேர், ஒன்னு லேவி, இன்னொன்னு யூதா. அப்ப இந்த அற்பமா எண்ணப்பட்ட இந்த லேயாள் பாருங்க, 34வது வசனம் சொல்லுது, அவள் கற்போதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். கணவனுக்கும் அற்பமா எண்ணப்பட்ட என்ன அர்த்தம்? கணவனே நேசிக்கலன்னு அர்த்தம். என்னோட சேர்ந்திருப்பார்னு சொல்லி லேவின்னு பேர் போட்டிருக்கிறாங்க. ஆனா இவங்க பெத்தெடுத்தது மொத்தம் எத்தனை பிள்ளைங்கன்னு சொன்னேன்? 7 பிள்ளைங்க, 6 கோத்திரம், ஒன்னு தீனாள் பெண்ணு. இதுல 2 பேரு பெஸ்ட். ஒன்னு லேவி, ஜனங்களுக்காக நிற்பவன். யூதா ராஜவம்சம். யூதா ராஜவம்சம், ராஜவம்சத்தை பெற்றெடுக்கிற தாயாகவும், இன்னொன்று தேவனுக்காக நிற்கிற மொத்த இஸ்ரவேலின் பாவ நிவர்த்தியை செய்யும் பட்டயமாய், மொத்த இஸ்ரவேலுக்கு பாவ நிவர்த்தியை செய்கிற பட்டயமாய் தேவன் இந்த லேவியை தெரிந்தெடுத்தார். அற்பமா எண்ணப்பட்டவள் 7 பிள்ளைகள் பெற்றாள். இன்னைக்கு சொல்றேன், அற்பமா எண்ணப்பட்டவங்களை தேவன் 7 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, தேவன் என் வாழ்க்கையில 7 மடங்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? முதலாவது சாபம், அவர்கள் பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள்.
இப்போ கொடுமையின் கருவிகள் சொன்ன அந்த பட்டயத்தை வச்சுதான் மொத்த இஸ்ரவேலுக்கு பாவ நிவர்த்தி செய்ய வர்ற மாதிரி ஆண்டவர் வச்சார். ஆமென். நீ உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை பார்த்து ஒருவேளை சிலர் கொடூரமானவர்கள், கொடூரர்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு நாள் சொல்ல போறாங்க, இந்த அக்காவை பார்த்தா இவங்க கடவுளை மாதிரி இருக்காங்க, இவங்க என்கிட்ட பேசினாலே எனக்கு ஆறுதலா இருக்குது, இவங்க பேசினாலே எனக்குள்ள ஒரு ஜீவன் வருது, இவங்க பேசினாலே எனக்கு ஒரு நன்மை வருதுன்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் மாற்ற போகிறார். அடுத்து இரண்டாவது சாபம், லேவி மேல விழுந்த இரண்டாவது சாபம், ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாத. சுத்தி இருக்கிற 11 பிள்ளைங்களை பார்த்து சொல்றாங்க, நீ லேவியின் ரகசிய ஆலோசனைக்கு உடன்பட. இதே மாதிரி இவருக்கு கூட இருந்த இன்னொரு சகோதரருக்கு இந்த சாபம் வந்துச்சு. ஆனா அவர் மேல அது அவருக்கு ஒன்றும் ரொம்ப பலிக்கல, ஆனா இவருக்கு அது பலிச்சிச்சு. லேவிக்கு அந்த சாபம் அப்படியே வேலை செஞ்சிச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் மேல சாபமா இருக்கு, அந்த சாபத்தை எப்படியாவது ஆசீர்வாதம் மாற்றணும்னு சொல்லிதான் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தான். அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான், ஆண்டவர் முன்னாடி அவன் நேர்மையா இருந்தான். பாருங்க, இப்ப சொல்லியிருக்க அவனுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது, லேவியோட ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாத அப்படின்னு தகப்பன் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னாகமம் 27:21 ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆசாரியனாக எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன், அவனின் நிமித்தம் எல்லாம் அவன்கிட்டதான் எல்லாம் கேட்கணும். பாருங்க, எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன், அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயாசனத்தில் ஆலோசனைகளை கேட்க கடவன், அவருடைய கட்டளைகளின்படியே அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும். இப்போ அப்பா சொல்றாரு அவன் ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது அப்படிங்கிறாரு. ஆனா இங்க தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் லேவியின் கட்டளைப்படி மட்டும்தான் செய்யணும், லேவி சொல்றபடி மட்டும்தான் கேட்கணும் சொல்லி இருப்பாருங்க. அவன் ஆலோசனையை கேட்க கடவன், லேவியின் ஆலோசனையை கேட்க கடவன், அவனுடைய கட்டளையின்படி நடக்க கடவன், அவன் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சிலர் ஒருவேளை நீங்க சொல்றதை காது கொடுத்து கேட்கல, ஒரு நாள் வருது லேவிக்கு நடந்தது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இன்னைக்கு சிலர்லாம் உங்களை ஏளனமா பார்க்கலாம், சிலர்லாம் உங்களை தூக்கி போடலாம், சிலர்லாம் உங்க உதாசீனப்படுத்தலாம், சிலர்லாம் உங்களை ஒண்ணு இல்லாம பண்ணிருக்கலாம். என் அம்மா கூட பேசாத, என் அப்பா கூட பேசாத, என் பிள்ளைங்க கூட பேசாத, இப்படிலாம் சிலர் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவர் அதை அப்படியே மாற்ற போகிறார். எங்க அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும், நான் சொன்னா கரெக்டா இருக்கும். ஆண்டவர் மாற்றுகிறார், மாற்றுகிறார், காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. சொல்றாரு, இப்ப எல்லா மொத்த இஸ்ரவேலும் லேவியின் சத்தத்துக்கு மட்டும்தான் கேட்கணும், லேவியின் கட்டளை மட்டும்தான் நீங்க கேட்டு ஆகணும். அவருடைய கட்டளையின்படி, அவனுடைய ஆலோசனையின்படி லேவி எதை சொல்றாரோ மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் அதை தான் கேட்க வேண்டும். அதான் நம்ம கர்த்தருங்க. ஏளனமா பார்த்த இடத்துல, ஏளனமா நம்மளை பார்த்த இடத்துல, ஏளனமா நம்மளை சிலர் சபித்திருக்கலாம். உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அப்படின்னு கூட உங்க சில பிள்ளைகள் கூட பெற்றோரை பேசியிருக்கலாம். உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி கூட சிலர் எல்லாம் பேசியிருக்கலாம். சிலர் எப்படியோ ஏனோ தானு பேசியிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதுங்க. லேவியின் ஆசீர்வாதம், லேவியின் ஆசீர்வாதம் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆசீர்வாதம், சாபத்தை முறிய பண்ணுகிற ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்க மேல லேவியின் மேல இருந்த சாபத்தை தேவன் முறித்தார். இன்னைக்கு என் மேல, என் பொருளாதாரத்துல, என் குடும்பத்துல, என் சூழ்நிலையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் தேவன் முறிக்கிறார். வியாதி ஒரு சாபம், தரித்திரம் ஒரு சாபம், எல்லா சாபத்தையும் தேவன் முறிக்கிற வேலை இந்த வேலை. பாருங்க, அவர் எப்படி நம்மளை நம்புறாரு பாருங்க. ஆபிரகாம் மேல ஒரு பிராமிஸ் பண்றாரு. அவர் எப்படி பிராமிஸ் பண்றாருன்னா, என்னை விட உன் மேல சத்தியம் பண்றதுக்கு யாருமே கிடையாது, நான் தான் உனக்கு ஹை அப்படி சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது, ஆணையின்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லை, என்னை விட உனக்கு பெரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லி ஆபிரகாம் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் சொல்றாரு, என் மேல சத்தியமா நான் சொல்றேன், உன்னை நான் வாழ வைப்பேன்னு சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் தம்மேல் ஆணையிட்டார். எவ்வளவு பெரிய கர்த்தர் பாருங்க. தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரில் தானே ஆணையிட்டார். ஆண்டவர் என் பேர்ல தானே ஆணையிட்டு இருக்கிறார், அவர் பேர்ல தானே ஆணையிட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய தெய்வங்க. ஆபிரகாம் சந்ததியில தான் இந்த லேவி வராரு. ஒரு ஆணையிட்டு இருக்கிற லேவி, அது என் பேர்ல இட்ட ஆணை. நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, சத்தியம் என் அம்மா மேல சத்தியமா, என் மேல சத்தியமா. ஆண்டவர் சொல்லாரு, என் மேல சத்தியமா, இதுக்கு மேல வேற என்ன சத்தியம் வேணும்? என் மேல சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல ஆணையிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எப்படிப்பட்ட தெய்வங்க, எப்படிப்பட்ட தெய்வம் நம்ம தெய்வம். அதான் சொல்றேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் தெய்வம் பாக்கியம் உள்ளது, சாதாரணமான தெய்வம் கிடையாது. அவர் மேல சத்தியம் விட்டு சொல்றாரு, என்னை விட பெரிய ஒருத்தவன் யாரும் இல்ல, என் மேல சத்தியம் சொல்றேன். ஆபிரகாமே என்ன சொல்றாரு? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக.
இது பழைய ஏற்பாட்டில் எழுதல சிஸ்டர், இது புதிய ஏற்பாட்டில் எபிரேயர்ல 6:14 எழுதப்பட்டிருக்கு. I will surely bless you and I will surely multiply you. நான் உன்னை கண்டிப்பா உன்னை பெருக பண்ணுவேன், சத்தியமா உன்னை வாழ வைப்பேன். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இழந்த நிலைமையில, எல்லாத்தையும் இழந்த நிலைமையில, ஒண்ணு இல்லாம ஏளனமா ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மேல சத்தியமா நான் சொல்றேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுடைய தலைமையில வரும். பிள்ளைகள் தலைமை நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணி, நல்ல கரங்களை. எஸ் எஸ் எஸ். ஆபிரகாம் கரங்களை தட்ட தட்ட இன்னைக்கு சாபங்கள் உங்க மேல இருந்து முறிஞ்சிட்டே இருக்கு. ரபாலா ஷகடா ரிபாலா ரூகட்டா ரேகே சே ஷேகே சொல்றாரு பாருங்க. நிச்சயமாகவே எப்படி சத்தியம் பண்றாரு பாருங்க. என் மேல சத்தியமா சொல்றேன் ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். சொன்னதை செஞ்சாரா? எனக்கு இதுக்கு மேல என்னால வேற சத்தியமே பண்ண முடியாது. நான் தான் உனக்கு பெரியவன், என்னை தவிர இந்த உலகத்துல யாருமே கிடையாது, என் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15வது வசனம் சொல்லுது பாருங்க. அவன் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் சொன்னாரு, அவர் சத்தியம் பண்ணி இருக்கிறார், இதுவரைக்கும் அவர் என்ன சொன்னதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் சொல்லிட்டு பொறுமையா 25 வருஷம் காத்திருந்தான். பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையா காத்திருந்து பெற்றான். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆபிரகாமின் மேல் போட்ட அதே சத்தியம், அதே பிராமிஸ், அதே வாக்குத்தத்தம், அதே உடன்படிக்கை இன்னைக்கு என் தலை மேல விழுது. சாபங்கள் மாறுது, சாபங்கள் முறிந்தோடுகிறது. இப்போ ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை, லேவி மேல இருந்த சாபத்தை நான் ஆசீர்வாதமா மாத்தினேன். அதே மாதிரி ஆபிரகாம் மேல நான் என் மேல சத்தியம் பண்ணி ஆபிரகாம பிராமிஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அது ஆபிரகாமுக்கு மட்டும் கிடையாது, அப்படி அந்தபடியே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு, இப்ப சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாக நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும் பொருட்டு சித்தம் உள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தி, ஒரு சத்தியம் பண்ணி ஒரு ஆணையினால ஸ்திரப்படுத்தி, இப்ப சொல்றாரு பாருங்க 18வது வசனம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ஆண்டவர் சொன்ன சத்தியத்தின்படி, ஆண்டவர் சொன்ன பிராமிஸின் படி அடைக்கலமாய் ஓடி வந்த சிஸ்டர், அடைக்கலமா ஓடி எங்க வந்திருக்கீங்க? ஆண்டவர் வந்திருக்கீங்க. எங்க வந்திருக்கீங்க சிஸ்டர்? அடைக்கலம் எனக்கு என் வீட்டுக்காரன் கிடையாது, அடைக்கலம் என் பிள்ளைங்க கிடையாது, கர்த்தர் என் அடைக்கலம், கர்த்தர் என் அடைக்கலம். எத்தனை பேர் சொல்றீங்க என் அடைக்கலம் என் கர்த்தர்? ஒருவேளை நம்பின அநேகர் நம்மளை கைவிட்டு இருக்கலாம். ஆனா இந்த வேளையில சொல்றேன், ஆபிரகாம் சொல்றாரு, என் மேல ஆடையிட்டு இருக்கிறேன், என் மேல ஆடை வச்சிருக்கிறேன், சொன்ன வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்க போற. எஸ், நிச்சயமாய் பரிபூர்ணமாய் அது உன் மேல வரப்போது. இப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு சொல்றாரு, கடைசியில் சொல்லி இருப்பாருங்க, அதே வசனம் தான் எபிரேயர் 6:18 சொல்லி பாருங்க. அடைக்கலமாய் வந்த நமக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், அப்படி ஒரு பொய் கூட சொல்ல மாட்டான், சத்தியம் பண்ணி இருக்கிறாரு. மகளே, உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், நீ உயர்ந்திருப்ப, நீ மகிழ்ந்திருப்ப, நீ செழித்திருப்ப, நீ வியாதி இல்லாம இருப்ப, எவ்வளவேனும் பொய்யுரையாதா. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, எவ்வளவு, கொஞ்சம் கூட அவர்கிட்ட பொய் இல்ல, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தா. இப்போ சுத்தி இருக்கிற 11 சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, நீ லேவியோட ரகசிய ஆலோசனைக்கு என்ன செய்யாத, உடன்படாத. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ரகசிய ஆலோசனை லேவி மேலதான் இருக்கும், என் ரகசிய ஆலோசனை ஓ மேலதான் இருக்கும். யோபுட்ட சொல்றாரு பாருங்க, யோபு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல் யோபுடைய கூடாரத்தில் இருந்திருக்குது. நீ லேவியின் ரகசிய ஆலோசனைக்கு போகாத அப்படின்னு சொன்னவரு இப்ப தேவனே அவனுக்கு ரகசிய ஆலோசனையை கொடுக்கிறாரு. அதே மாதிரி பாருங்க, யோபு 29:4 சொல்லுது பாருங்க, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்துச்சு. இப்போ தேவனுடைய ரகசிய செயல் உங்க கூடாரத்தில் இருந்துச்சுன்னா, உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா, நீங்க உயர்ந்து இருக்கிற மாதிரி, நீங்க வாழ்ந்து இருக்கிற மாதிரி யாரும் இருக்க முடியாது. இங்க யோபு வீட்டுல தேவனுடைய ரகசிய செயல் இருக்குது. நடந்தது என்ன பாருங்க, யோபு 1:3 சொல்லி இருக்கு பாருங்க. யோபு 1:3, அவனுக்கு 7000 ஆடுகள். எதனால? ரகசிய செயல் முதல்ல செழிப்பை கொண்டு வரும், ரகசிய செயல் ஆரோக்கியத்தை கொண்டு வரும் சொல்லி இருப்பாருங்க. அவனுக்கு திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். எல்லாரிலும் கிழக்கத்திய புத்திரரில் எல்லாரோட எப்படி இருந்தான்? பெரியவன் சொல்லுங்க.
தேவனுடைய ரகசிய செயல். இன்னைக்கு சொல்லுங்க, கடவுளுடைய சீக்கிரட் ரகசிய செயல் என் கூடாரத்துல இருக்கு. யோபு வீட்டுல ஒரு ரகசிய செயல் இருந்துச்சு. அப்பா சொல்றாரு லேவியை பார்த்து, யாரும் அவர் ரகசிய செயலுக்கு இது பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா தேவன் லேவியோட ரகசியமாய் ஒரு ஆணையிட்டா. ரகசிய செயல் லேவியின் கூடாரத்தில், யோபுவின் கூடாரத்தில். இன்னைக்கு சொல்றேன், இந்த கூடாரத்தில், உங்க கூடாரத்தில், என் கூடாரத்தில், உங்க வீட்டுல, என் வீட்டுல, உலகம் முழுவதும் என்னோட இணைந்து லைவ்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு தேவனுடைய ரகசிய செயல் உங்க கூடாரத்தில் இருக்கிறது, உங்க வீட்டுல இருக்கிறது. தேவனுடைய ரகசிய செயல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்து 10வது வசனம், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? ரகசிய செயல் இருந்துச்சுன்னா வேலி இருக்கும். சொல்லுங்க, புரியுதா? இன்னைக்கு வியாதி வருதுன்னா ரகசிய செயல் இல்லைன்னு அர்த்தம். ரகசிய செயல் வந்துருச்சுன்னா கூடாரம் வந்துடும். என்ன வந்துருது? வேலி வந்துருது. வேலி வேலி. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவனை வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். ஆமென். பாருங்க, ரகசிய செயல். அப்போ நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன் சிஸ்டர். நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் ஒரு பாஸ்டரோட பையன். நான் வந்து என்ன சொல்ல, நான் பிறக்க முன்னாடியே எங்க அப்பா அம்மா ஊழியத்துல தான் இருக்கிறாங்க. ஊழிய பாதையிலே தான் நான் வளர்ந்துட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் ஒண்ணு பார்த்தேன், யார் யாரெல்லாம் நல்லா செழிச்சு ஆரோக்கியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாம் தேவனோட உறவில் இருந்தவர்கள். தேவனுடைய ரகசிய செயல் அவர்கள் வீட்டுல இருந்திருக்கு. இங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். 1 மணி நேரம். சூப்பர் 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 சூப்பர். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம். நான் சொல்றேன், இழந்தது எல்லாம் நீங்க திரும்ப பெறணும், இல்ல புதுசா சில நன்மைகள் பெறணும்னா உங்க வீட்டுல ஜெபம் இருக்கும். இன்னைக்கு ஏன் நிறைய பேரோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு தெரியுமா? டப்புனு நம்ம கேலண்டர்ல இருக்கு பாருங்க வாக்குத்தத்தம், டப்புனு ஒரு வாசி படிச்சுட்டு ஓடிடுறது. ஓடிட்டு வந்துட்டு நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க, பாஸ்டர் டெய்லி வாக்குத்தத்தத்தை படிச்சுட்டு போறேன். நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நல்லா படிங்க, அது வேலை செய்யும். ஆனா கடவுளோட தனிப்பட்ட முறையில உறவுல இருக்கணும். ரகசிய செயல் அப்பதான் நடக்கும். ஆமென். என் வாழ்க்கையில அநேக ரகசிய செயல் நடக்குது சிஸ்டர். இப்போ எல்லா வாரமும் சும்மா பேண்ட் பாக்கெட்ல இப்படி கைப்பட்டா எப்பயுமே ஏதோ கிடைக்குது. சரி, கொஞ்ச நாளா கிடைக்கவே இல்லை. ஒரு 2-3 வாரமா பேண்ட் பாக்கெட்ல கைப்பட்டு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. திடீர்னு ஒரு நாள் இங்க ஒரு பாக்கெட் இருக்குது. இந்த அது ஒரு பேண்ட், கார்கோ பேண்ட். இங்க ஒரு பாக்கெட் இருக்கு. சும்மா உள்ள கைப்பட்டு பார்த்தா ஒரு இவ்வளவு கட்டு பணம் இருக்குது. பாருங்க என்ன அர்த்தம்? ரகசிய செயல் வந்துருச்சுன்னா பணம் எங்க இருக்குன்னே தெரியாது. எங்க இருக்குன்னே தெரியாது. குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர். நான் சொல்றேன், செபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில செழிப்பு வரும், பணம் வரும், ஆரோக்கியம் வரும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, ஆண்டவரே நான் குறைஞ்சது 2-3 மணி நேரம் செபிப்பேன். குறைஞ்சது வேலைக்கு போயிட்டு ஒரு மாதிரி டயர்டா தான் இருக்கும். டயர்டு எங்க மாறும் தெரியுமா? ரகசிய செயல்ல தான் மாறும். வேலைக்கு போயிட்டு டயர்டா இருக்கு தெரியுமா? அந்த நேரம் உட்காந்து ஜோம் பண்ணுங்க. சில நேரம் எனக்குமே ஒரு மாதிரி டயர்டா இருந்தது. ஆண்டவரே நேற்று தான் அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணு, இன்னைக்கு ஜோம் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிற நேரம், கொஞ்ச நேரம் அப்படியே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா உடனே கண்ணை மூடிட்டு அப்படி படுத்து, ஆண்டவர் ஒரு பெலன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி மனசுல ஆண்டவரே பெலன் வரட்டும் பேசிட்டு கண்ணை மூடிட்டு பார்த்தா ஒரு பெலன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசுவோம் பாருங்க. வேலை செய்யற டயர்டு பிரசனத்துல மாறும், வியாதியின் டயர்டு பிரசனத்துல மாறும், பொருளாதார தடைகள் பிரசனத்துல மாறும். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, 3 மணி நேரம் நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். இப்போ ஜெபிக்கிறதுல வெரி பவர்ஃபுல் ஜெபம் அக்கினி பாஷை ஜெபம். என்ன ஜெபம்? அந்நிய பாஷை. வெரி பவர்ஃபுல். ரிபாலா பாஷா ரபாலா பாலா தரபாலா அப்படி ஜெபிக்கிறது வெரி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். ஒரு பெருந்துறையில தான் ஒரு தம்பி வெளிநாட்டுல இருந்தார், லண்டன்ல இருந்தார். லண்டன்ல இருந்து கொஞ்சம் அடிக்ஷன்ல கொஞ்சம் அடிக்ஷன்லாம் வந்திருக்காரு. கொஞ்சம் போதை எல்லாம் சாப்பிட்டு, கொஞ்சம் கஞ்சா கிஞ்சாலாம் சாப்பிட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலைமையில வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் சாகணும் நான் சாக போறேன்னு நிக்கிறார். பெருந்துறையில் உள்ள தம்பி தான் சாகணும் நிக்கிறாரு. நான் கூப்பிட்டேன், தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு. அவங்க அப்பா ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அவர் அந்நிய பாஷையில நல்லா ஜெபிப்பார். அவர் எனக்கு டஃப் கொடுப்பார். நான் 5 மணி நேரம்னா அவர் 10 மணி நேரம் பேசுவார். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை. அப்போ அவரை கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி என்னை கூப்பிட்டாரு. ஒரு 12 மணிக்கு போனேன். ஒரு 2 மணி நேரம் அவன் கையை பிடிச்சி 3 பேர் உட்காந்து அந்நிய பாஷையில உட்காந்து ஜோம் பண்றோம். நல்லா ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டே இருக்கேன். இந்த கஞ்சா சாப்பிட்டா என்ன ஆகும்னா, இந்த நரம்புகள் எல்லாம் பாதிச்சும், ஒரு மாதிரி நரம்பெல்லாம் காலி பண்ணிடும். இப்படி ஒரு மாதிரி அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி ஏதோ அடிப்பட்ட கரண்ட் ஷாக்ல அடிப்பட்டவன் மாதிரி, அப்படி செத்தவன் மாதிரி வந்து நிக்கா அப்படி முன்னாடி. எனக்கு ஆண்டவர் எனக்கு என்ன காட்டுவாருன்னா, அவனை எப்படி ஜீவனை கொண்டு வர்றது, எப்படி புதுப்பிக்கணுங்கிறத ஆண்டவர் எனக்கு காட்டி தந்தாரு. போனேன் நைட்டு ஒரு 12 மணிக்கு போய் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் கையை பிடிச்சி 3 பேரா சேர்ந்து உட்காந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோம். நான் ஒரு 1.5 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் தீர்க்க தரிசனமா பேசினேன்.
அவன் மேலேயும் அவங்க அப்பா மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் தீர்க்க தரிசனமா பேசினேன். அந்த ஜெபத்தை முடிஞ்சதும் அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. அப்படி அவனுக்குள்ள ஒரு புது பலன் வந்துருச்சு. மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தா 2 வருஷம் சாப்பிட்டு இருக்கணும். மனநல நோயின்னு சொல்லி பிடிச்சி வச்சிருப்பான், சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருப்பான். இவனுக்கு மனநல நோய் வெறும் 1.5 மணி நேரத்தில் தேவன் அதை மாற்றினான். 1.5 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் தான். நான் சொல்றேன், எப்பேற்பட்ட வியாதிக்கும் மருந்து தேவனிடத்தில் உண்டு. எப்பேற்பட்ட வியாதியை மாற்றுகிறவர் கர்த்தர். மன அழுத்தமா, இல்ல HIV-யா, எய்ட்ஸா, இல்ல கேன்சரா, இல்ல சுகரா, இல்ல பிரஷரா, எப்பேற்பட்ட வியாதியை மாற்றுவது தேவனுடைய ரகசிய செயல். தேவனுடைய கூடாரத்துல மாற்றம் உண்டு. ஆமென், ஆமென். நான் போய் அவன்கிட்ட போய் நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டலாம் பேசவே இல்லை. சுகமாக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், உன்னை விடுதலையாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா அவன் அப்பப்ப கூப்பிட்டு ஜோம் பண்ணிப்பான். நல்லாயிட்டான் 100% நல்லாயிட்டான். மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி சாகணும்னு போனானே எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான் பாருங்க. அந்த லெவல்ல பாதிக்கப்பட்ட அந்த வாலிப தம்பிய தேவன் மாற்றினார். கல்யாணமே வேண்டாம்னா, நான் இப்போ சொல்லியிருக்கேன், சீக்கிரத்துல 6 மாசத்துல உனக்கு கல்யாணம் நடக்க நான் தான் வந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் இப்ப பேசியிருக்கேன். எல்லாத்தையும் தலைகளை மாத்திடுவாருங்க நம்ம கர்த்தர். இப்போ இவனுக்கு பாருங்க தேவனுடைய ரகசிய செயல். அப்பா சொல்றாரு, லேவியின் ரகசிய செயலுக்கு போகாத, அவனோட யாரும் சேராதீங்க அப்படிங்கிறாரு. தேவனுடைய ரகசிய செயல் லேவி மேல இருக்குது, தேவனுடைய ரகசிய செயல் யோபு மேல இருக்குது. யோபுக்கு எல்லாம் இருந்துச்சு. இப்போ சொல்லியிருக்கு பாருங்க 10வது வசனம், வேலி அடைச்சு பாதுகாத்து கொண்டார். பிரசன்னம் தான். சிஸ்டர் ஒரு முடிவு எடுங்க சிஸ்டர். நம்ம சபை ஜெபிக்கிற சபை, டெய்லி 2 மணி நேரம் இங்க ஜெபம் இருக்குது. நீங்க நேர்ல வாரீங்களோ வீட்டுல இருந்து அட்டன் பண்றீங்களோ தெரியாது, ஆனா டெய்லி அட்டன் பண்ணி தான் ஆகணும். அவன் அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த வாரம் ஃபுல்லா அவ்வளவு சத்தியத்தை பேசியிருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லா கேட்டீங்களா சிஸ்டர்? உங்களை பார்த்தாலே தெரியுது சார். கேட்ட உடனே பாத்தீங்களா அந்த மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்களேன், பிரகாசமா இருக்குது. ஆமாம், நீங்க வந்த பிள்ளைங்க மூஞ்சி பிரகாசமா தான் இருக்கு பாருங்க. இவங்க ஃபுல்லா இங்கே தான் இருந்தாங்க, அவங்க மூஞ்சி பிரகாசமா தான் இருக்கு. ஆமென். பாருங்க அந்த பிரகாசம் தெரியுது பாருங்க. அந்த 2 மணி நேரம் உட்காந்து அப்புறம் வீட்டுல உட்காந்து, இன்னும் சொல்றேன், தனிப்பட்ட முறையில தேவனோட ரொம்ப உறவுல இருக்கு. நம்ம ஜெபத்துக்கு பேரே தீர்க்க தரிசன ஜெபம் தான். ஆமென். அவ்வளவு ட்ரூத்தை பேசிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஜெபத்துக்காக நான் ஒரு 10 இருந்து 12 மணி நேரம் நான் அதுக்காக தியானம் பண்ணிட்டு வரேன். தேவனுடைய பிரசனத்துல உட்கார்ந்து உலகம் முழுவதும் இணைகிறாங்க, சும்மா இணைய மாட்டாங்க சிஸ்டர் பிரதர். தேவன் என்னை மனிதர்களுக்கு முன்பாக என்னை புகழ பண்ண வைப்பார். இயேசு துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், சிலுவையில் துக்கம் நிறைந்தவராய் இருந்தால் அப்ப நான் மகிழ்ச்சி நிறைந்தவராய் இருப்பேன். இயேசு பாடு அனுபவித்தார், நான் பாடு அனுபவிக்க மாட்டேன். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டதினால் நான் தேவனோடு சேர்க்கப்பட்டேன், நான் உயர்த்தப்பட்டேன். அசட்டை பண்ணப்பட்ட என்னை, புறக்கணிக்கப்பட்ட என்னை, துக்கம் நிறைந்த என்னை, பாடு அனுபவித்த இயேசுக்கு எதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், லேவியை தூக்கினவர் என்னை தூக்குகிறார். சொல்றேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தாரியா 2 இப்படி சொல்லுது, 2:20 இப்படி சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர். இயேசு சிலுவையில் அடிச்சாங்க இல்லையா, ஆணி அடிச்சாங்க. அந்த நேரம் உங்களையும் சேர்த்து அடிச்சிட்டாங்க, நம்மையும் சேர்த்து என்ன செஞ்சிருக்காங்க? எதை அடிச்சாங்க தெரியுமா? சிலதெல்லாம் இந்த பிசாசின் கிரியைகள்லாம் சிலது நம்மகிட்ட இருந்துச்சு பாத்தீங்களா? எல்லாம் எங்க அடிக்கப்பட்டுச்சு சிஸ்டர்? உங்க வியாதி சிலுவையில் அடிக்கப்பட்டுருச்சு சிஸ்டர். பிரதர், உங்க வியாதி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்குது. உங்க கடன் பிரச்சனை, உங்க குடும்ப சூழ்நிலை, எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் சிலுவையில செத்துட்டேன். சொல்லுங்க, நான் சிலுவையில செத்துட்டேன் சொல்லிருக்கு. நீங்க ஒரு முறை சாகல, 2 முறை செத்துருக்கீங்க. ஜீவனை பேசுவாரு பார்த்தா சாவு பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த சாவு நல்ல சாவு, நல்லா குடிச்சுக்கோ. நீங்க 2 முறை செத்துருக்கீங்க. ஒரு முறை எங்க செத்துருக்கீங்க? கலாத்தியர் 2:20 படி சிலுவையில செத்துருக்கீங்க. இன்னொரு முறை எங்க செத்துருக்கீங்க? ஞான ஸ்நானத்துல பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிழைச்சிருக்கிறீங்க. ஞான ஸ்நானம் எடுக்காதவங்க சீக்கிரத்துல எடுங்க, ரெடியா இருக்குது. நான் கொஞ்சம் நிறைய பேர் சேரட்டோன்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரத்துல என்ன பண்ணிக்கலாம், எல்லாரையும் ஒரு முக்கி என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். சீக்கிரமா பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அங்கேயே 2 நிமிஷம் நான் முக்கி வச்சிடறேன். அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம். பாஸ்டர் கொண்டு ரூபான்னு சொன்னாலும் கை தட்டுற ஒரே சர்ச்சை நம்ம சர்ச்சை தான் போல இருக்குது. ஆமா, ஞானஸ்நானத்துல செத்து அங்கேயே என்ன செஞ்சிடாதீங்க. எல்லாருக்கும் ஞானஸ்நானம் இருக்குது. ஞானஸ்நானம் எடுக்காத, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காத எல்லாரையும் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சீக்கிரத்துல எல்லாரும் நம்ம என்ன செய்ய போறோம்? போறோம். பாருங்க, சொல்லியிருப்பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்,
ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசுதான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக இப்போ பிழைச்சிருக்கிறது எல்லாமே இயேசு மட்டும்தான். சொல்லுங்க, இப்ப வாழ்ற சிஸ்டர் பானு சிஸ்டர் கிடையாது, இயேசு. நீங்க இயேசுக்கு தான் பானு அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க சிஸ்டர். சுகன்யா சிஸ்டர், நீங்க இயேசுக்கு தான் சுகன்யான்னு சொல்லி பேர் வச்சிருக்கீங்க. சபீன், இயேசுக்கு தான் சபீன் என்ன செஞ்சிருக்கீங்க, பேர் வச்சிருக்கீங்க. உள்ள வாழ்றது யாரு? நான் செத்துட்டேன், சிலுவையில செத்துட்டேன். நான் செத்துட்டேன், ஞானஸ்நானத்துல செத்துட்டேன். அப்போ என் வியாதி செத்துருச்சு, என் பிரச்சனை செத்துருச்சு. எப்ப நீங்க நான் செத்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள இயேசு வேலை செய்ய ஆரம்பிப்பார். இயேசுவின் ஜீவன் உங்களுக்குள்ள வருகிறது. இயேசுவின் ஜீவன் உங்க வாழ்க்கையில வருது. எழுதி இருக்கிறபடி ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார். லேவிக்கு ஒன்னு எழுதி வச்சிருந்தாரு, அதை நிறைவேற்றிட்டாரு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார். 1 Corinthians 2:9 சொல்லுது பாருங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் எல்லாத்தையும் அன்பு கூறி ஒன்னு பெஸ்டா வச்சிருக்கிறாரு. ஆனா சிலர் அதை தெரிஞ்சுக்கல. ஆனா இங்க சொல்லுது பாருங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது உங்க இருதயத்தில் தோணவும் இல்லையா, அவ்வளவு பெஸ்டா வச்சிருக்காரு. ஆன்லைன்ல நினைச்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஜினிகா, சங்கீதா சிஸ்டர், சரிதா ஜோஷுவா, நான் உங்களை பிளஸ் பண்றேன். இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பிரியா சரவணன் உங்களை நான் பிளஸ் பண்றேன். டேவிட் ராஜா நான் உங்களை பிளஸ் பண்றேன். கிளாரா ஜாஸ்மின் பிளஸ் பண்றேன். ரபாலா ஷகடா வரமல், சோஃபியா நான் உங்களை பிளஸ் பண்றேன். புனிதா சிஸ்டர் நான் உங்களை பிளஸ் பண்றேன். அருள் விஜி நான் உங்களை பிளஸ் பண்றேன். ரோஸ்லின் சிஸ்டர் நான் உங்களை பிளஸ் பண்றேன். ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். டோரா சிஸ்டர் நான் உங்களை பிளஸ் பண்றேன். ட்ரேஸ்மி சிஸ்டர் நான் உங்களை பிளஸ் பண்றேன். மலர் சிஸ்டர் நான் உங்களை பிளஸ் பண்றேன். இன்னைக்கு உங்களை பார்த்து லைவ்ல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன். சங்கீதா சிஸ்டர் உங்களை எல்லாம் பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதிர்மறையா எழுதப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் குலைத்து விட்டார். இங்க வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், டேவிட் ராஜா பிரதர் உங்களை நான் பிளஸ் பண்றேன் பிரதர். ஆண்டவர் எல்லாவற்றையும் குலைத்து விட்டார். நிறைய வச்சிருக்கிறாரு. இப்ப ஆவியில இணையிற வேளையில அது நமக்கு வரும். அதான் 10வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ தேவன் சிலதெல்லாம் ஆவியில வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் சிலதெல்லாம் நான் பார்க்கல. ஆனா இந்த 2026ல இது வரைக்கும் நீங்க வாழாத ஒரு லேவியின் வாழ்க்கைய தேவன் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். இப்ப ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 35:27 சொல்லுது, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். நீங்க ஊழியக்காரனா நான் மட்டும் கிடையாது, நீங்களும் ஊழியக்காரர்கள் தான். அவன் ஊழியக்காரர்கள் என்ன அர்த்தம்னா வேலைக்காரர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல அது அப்படியே வருது, பிள்ளைகள்னு வந்துருது. பழைய ஏற்பாட்டுல வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் இருக்கும், புதிய ஏற்பாட்டுல அப்படியே அது பிள்ளைகள் இருக்கும். இங்க சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று எப்பொழுதும் சொல்ல கடவீர்கள். சுகம்னு போட்டு இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு பாருங்க, ப்ராஸ்பரிட்டி. நிறைய பேருக்கு இன்னைக்கு பண பற்றாக்குறை தான். என்ன பற்றாக்குறை? பணம் பற்றாக்குறை தான். ஆனா இங்க போட்டிருக்கு பாருங்க, let them says continually, let the Lord be magnified who delights and takes pleasure in the prosperity of his servant. அப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, கண்டினியூவா நீங்க சொல்லிட்டே இருக்கணும், தேவன் எனக்கு செழிப்பை தருவார், பணத்தை தருவார். செழிப்பு. இந்த வேளையில சொல்றேன், லேவியின் ஆசீர்வாதத்துல இன்னொன்னு என்ன தெரியுமா? பணம், காணிக்கை எல்லாம் லேவிட்ட தான் வரும். ப்ராஸ்பரிட்டி கண்டினியூலி தொடர்ந்து சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று எப்பொழுதும் சொல்ல கடவீர்கள். எப்பொழுதும் நாங்கள் செழிப்பை சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க, ப்ராஸ்பரிட்டி நான் பேசிட்டே இருப்பேன். என் வாயில செழிப்பு வரட்டும், பணம் வரட்டும், ஆரோக்கியம் வரட்டும், மகிழ்ச்சி வரட்டும், நான் பேசிட்டே இருப்பேன். சங்கீதம் 35:27 உங்க வாழ்க்கையில ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஊழியக்காரரின் செழிப்பை விரும்புகிற கர்த்தர், பிள்ளைகளின் சுகத்தை, பிள்ளைகளின் செழிப்பை விரும்புகிற கர்த்தர் என் தேவன். எஸ். அடுத்து சொல்றாரு, அவர்கள் கொலைக்காரர்கள். 5வது 4 சாபம் முடிஞ்சிருச்சு. 4 சாபத்தை தேவன் ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. இப்ப 5வது சாபம் சொல்றாரு பாருங்க, கொலைக்காரர்கள். கொலைக்காரன் தான், அவன் சொன்ன மாதிரி கொலைக்காரன் தான். கொன்னுட்டாரு அப்படின்னாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் நல்லா கொல்றானே, அப்ப இவன் ஏன் ஆடு மாடு பலி செலுத்துறதுக்கு இவன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, லேவியராம 1:10 சொல்லியிருப்பாருங்க, அவன் செலுத்துவதை செம்மறியாடு, வெள்ளாடு எல்லாத்தையும், பழுதட்ட எல்லாத்தையும் செலுத்துறதுக்கு வேற 11 கோத்திரம் கிடையாது. எனக்கு பலி செலுத்துவதற்கு லேவிதான்.
இனி சொல்றேன், நீங்க செஞ்ச தப்பா அவர் சரியா பயன்படுத்துறாரு. ஏதோ ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. லேவி தப்பு பண்ணிட்டான். தன்னுடைய சொந்த சகோதரிக்கு ஒரு துன்பம், ஒரு துக்கம் வந்த பொழுது அது அந்த வசனம் சூப்பரா சொல்லியிருக்கு, என் சகோதரியை வேசி மாதிரி நடத்தினார்களாம். அப்ப எந்த லெவலுக்கு கொடுமை பண்ணிருப்பானோ பாருங்க. அந்த தேசத்தை தூக்கிட்டு போயிட்டான். அவன் சும்மா வயல பார்க்க போறேன், தோழியை பார்க்க போறேன்னு போனவள நேர தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் அது வசனம் போட்டுருக்கு, வேசியை நடத்துற, அவனுக்கு அதான் வைராக்கியம். என் தங்கச்சியை வேசியை நடத்துற மாதிரி நடத்திட்டானோன்னா நேர போய் என்ன பண்றான்னா சதி ஆலோசனை பண்ணி எல்லா ஆண் பிள்ளையும், அந்த தேசத்துல எல்லா ஆண் பிள்ளையும் கொண்டு போட்டான். இப்போ அப்பா சொல்றாரு, அவன் பட்டயம் கொலை, அவன் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் நல்ல பட்டயத்தை வச்சு நல்ல வேலை பார்க்கான். அப்ப நீ வேலை பார்க்க வேண்டிய இடம் அங்க கிடையாது, நீ வேலை பார்க்க வேண்டிய இடம் ஆலயத்துல பலியை செலுத்துறா. பலி செலுத்துற மாதிரி ஆண்டவர் அவனை மாத்திட்டாரு. நான் சொல்றேன், உங்க தீமையை தேவன் நன்மையை மாற்ற போகிறார். சிலது உங்களால வந்திருக்கலாம். இப்போ லேவி அளவு சில துக்கம் வந்திருக்கு, அதை தேவன் அப்படியே மாத்தி அவனை ஆசீர்வாதம் மாத்துறாரு. இனி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஆமென். லேவியின் பட்டயம் கொடுமையின் பட்டயம் அப்பா சொல்றாரு. ஆனா இங்க தேவன் லேவியின் பட்டயத்தை எல்லாருடைய பாவ நிவர்த்தி செய்வதற்காக, எல்லாருடைய வாதைகளை மாற்றுவதற்காக அந்த பட்டயத்தை தேவன் மாத்துறாரு. சொல்றீங்க, அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை தான் தேவன் உயர்த்துவார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க குடும்பத்துல ஒருவேளை இன்னைக்கு நீங்க எந்த பிள்ளைங்களும் அற்பமா, இந்த பிள்ளை ஒண்ணுமே படிக்கல, இந்த பிள்ளை ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு நீங்க ஒரு பிள்ளைய பாக்குறீங்க பாருங்க, அந்த பிள்ளை தான் ஹை லெவல்ல வரும். எங்க வீட்டுல எல்லாரும் என்ன அப்படிதான் பார்த்தாங்க. படிக்க மாட்டேன், ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கும், ஆனா பார்த்தா ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்காது. வீட்டுல இருந்து போனா ஸ்கூலுக்கு தான் போயிருக்கேன், அங்க போய் அட்டெண்டன்ஸ் பார்த்தா பையனை காணும். கொஞ்ச நாள் பார்த்து கடைசியில் அப்பாவே ஸ்கூலுக்கு வந்து பையன் வந்துருப்பான்னு பார்த்தா பையனை ஸ்கூல்ல காணும். தள்ளப்பட்ட கல், ஸ்கூலுக்கு போகாத கல், இது ஃபெயிலான கல். ஆனா ஆண்டவர் நம்மளை தான் பயன்படுத்துறாரு பாருங்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுதிட்டு வந்துருச்சு. அண்ணா எக்ஸாம்ல ஒண்ணுமே எழுதல அண்ணா, தோத்து போற மாதிரி இருக்குது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்குது. ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுதுன்னா பயந்துட்டே இருக்குன்னா பயமா இருக்கு. நான் இப்ப சொன்னேன், உனக்கு நல்ல ரிசல்ட் தருவார், நீ வெற்றி. அவ சக்சஸ் தான் கேட்கா, அவ நல்ல மார்க் கேட்கல சிஸ்டர், அவ சக்சஸ் தான் கேட்கா. கடைசியில ரிசல்ட் பார்த்தா தோத்து போனா. நான் ஜெபிச்சேன் அந்த பிள்ளைக்கு, ரிசல்ட் 90% மேல மார்க், 90% மேல மார்க், தோத்துருவேன் நினைச்ச பிள்ளை. நான் சொல்றேன், எது நெகட்டிவா இருக்குதோ அதை தேவன் பாசிட்டிவா மாத்த போறார். இப்போ இவன் வந்து கொலைக்காரன்னு சொல்றாங்க. அப்பா சொல்றாரு இவன் கொலைக்காரன், ஆனா இவன் சாகுறதுக்கு ரெடியா இருக்கிறான். இப்போ நீங்க ஆசாரிப்பு கூடாரத்துல உள்ள போற நிறைய காலில் ஒரு சங்கிலியை கட்டியிருப்பாங்க. ஆசாரியன் காலில், லேவியின் காலில் ஒரு சங்கிலியை கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நான் ஆசாரிப்பு கூடாரம் இதை பத்திலாம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு, இப்ப ரொம்ப டெப்தா போக கூடாது, கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் அதை பத்திலாம் ரொம்ப டெப்தா என்ன செய்வேன் சொல்லி தருவேன். இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஆசாரியன் காலில் ஒரு சங்கிலியை கட்டியிருப்பான். இவன்ட்ட ஏதாவது பாவம் சாபம் இருந்துச்சுன்னா உள்ள போற நேரம் படார்னு ஒன்று ஆண்டவர் போட்டுருவான், அங்கேயும் செத்துருவான். யாரு? ஆசாரியன் என்ன செஞ்சிருவான். ஆனா இது வரைக்கும் எவனும் செத்த மாதிரி பைபிள்ல சொல்லல. ஆனா இப்படி ஒரு தண்டனை இருக்குது ஒன்று. ஆசாரியன் உள்ள போற நேரம் அந்த பயபக்தியா போகணுங்கிறனால என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே ஜனங்கள் நிற்பாங்க, ஒரு சங்கிலி ஆசாரியன் காலில் கட்டி உள்ள போய் என்ன பண்ணுனா பலி செலுத்தி தேவனுக்கு தூபம் எல்லாம் காமிச்சிட்டு அவன் வெளியே வரணும். சங்கிலி சத்தம் கேட்டுச்சுன்னா ஆளு உயிரோட இருக்குது, சங்கிலி சத்தம் கேட்கலன்னா ஆளு செத்து போச்சு இழுத்து எடுப்பாங்க. எதை வச்சு இழுத்து எடுப்பாங்க? சங்கிலி இழுத்து எடுப்பாங்க. இது வரைக்கும் செத்த மாதிரி ஒன்னும் பைபிள்ல போடல. ஆனா இப்படி ஒரு ரூல் இருக்குது, ஆசாரியன் காலில் சங்கிலி கட்டப்பட்டு தான் உள்ள போகணும். அப்ப பாருங்க, ஜனத்திற்காக சாகுறதுக்கு ரெடியானவன் தான் யாரு? லேவி. எப்படிப்பட்டவன் பாருங்களேன். அப்பா சொல்றாரு, நீ குடும்பக்காரன், யாரும் அவன் கூட சேராதீங்க. ஆனா அந்த 11 சகோதரர்களுக்காக, அந்த 11 கோத்திரத்துக்காக இவன் என்ன செய்யறான்? சாகிறதுக்கு ரெடியா. இவன் எதற்கும் சோர்ந்து போகவில்லை, தேவனை நம்புறான். அப்பா என் மேல சொன்னது சாபம் தான், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நான் உங்களை பார்த்து சொல்றேன் சிஸ்டர், ஆபத்து காலத்துல சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து காலத்துல நீங்க சோர்ந்து போனீங்கன்னா உங்க பலன் குறுகிருச்சு. நீதிமொழிகள் சொல்லி பாருங்க, நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. என்ன ஆயிருமா? ஒருவேளை சூழ்நிலை, லேவியின் சூழ்நிலை தான். இந்த சூழ்நிலை அவன் என்ன செய்யல, பலன் குறுகி போக பண்ணல. அவன் ஆண்டவர் நம்பி தைரியமா முன்னேறினான். ஆண்டவர் சொன்னதை செஞ்சான். அதனாலதான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சொல்லுங்க, எந்த ஆபத்து வந்தாலும் சரி நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னை இந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாற்றுகிற, மீட்டெடுக்கிற. சிலருக்குலாம் இன்னைக்கு சில நெகட்டிவ் ஆயிடுச்சு, இதோட வயசாயிருச்சு, சீக்கிரத்துல செத்து போயிருவேன். நான் சொல்றேன், 120 வருஷம் நீங்க இது வரைக்கும் பார்க்காததை பார்த்து ரொம்ப வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பீங்க சிஸ்டர், பிரதர்.
இன்னைக்கு சில வியாதி மாதிரி இருக்கு, நிரந்தரம் கிடையாது. லேவியின் சாபம் நிரந்தரம் கிடையாது. கொஞ்ச நாள் சாபம் இருந்துச்சு, ஆனா நிரந்தரம் கிடையாது. யோபுவின் கஷ்டமான வாழ்க்கை ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாள். யோசேப்பின் சிறைச்சாலை வாழ்க்கை, குழி வாழ்க்கை ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாள். அன்னைக்கு யாக்கோபு வெறும் கோலும் கையுமா போய் லாபான்ட்ட கஷ்டப்படுறான், ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாள். நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த தடைகள் இதெல்லாம் கொஞ்ச நாள் அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை வர பண்ணுகிறார். பயந்து போனீங்கன்னா, சோர்ந்து போயினீங்கன்னா வியாதி வந்துடும். வியாதி வந்தா செத்து போயிருவீங்க, செத்து போனா பரலோகத்துக்கு போயிருவீங்க. அதனால அவ்வளவு சீக்கிரம் நீங்க பரலோகத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. இங்க இருக்கிற நிறைய பேரை பரலோகத்துக்கு நீங்க என்ன செய்யணும், அதையும் பண்ணணுமா வேண்டாமா? சிஸ்டர், நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போனோமா, நிறைய பேரை கொண்டு போகணுமா? நிறைய பேரை கொண்டு போகணுமா இல்லையா? அதனால நீங்க ஒரு 500 வருஷமாவது வாழ வேண்டாமா? நோவா காலத்துல எல்லாம் 900 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்க எல்லாம் கைப்பிள்ளைகள். இப்ப நம்ம எல்லாம் யாரு? 900 வருஷம் வாழ்ந்தாங்களா? நோவா காலத்துல, ஆதாம் காலத்துல எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? 900 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. இங்க சொல்லி இருப்பாருங்க, தானியேல் ஆகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டேன். தானியேல் 8:27 சொல்லியிருக்கு. சோர்வு வந்துச்சுன்னா வியாதி வந்துடும் சிஸ்டர். நீங்க நம்ம சர்ச்சைக்கு வந்துட்டு போனா யாருக்கா சோர்வு வருதா? ஒரு வாரத்துக்கு அப்படியே நம்மளை போட்டு ஒரு மாதிரி புரட்டி போடுதா இல்லையா? வியாதியே வராதுங்கிற நம்பிக்கை வருதா இல்லையா? நான் சொல்றேன், இந்த யூடியூப்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி குறை சொல்ற மெசேஜ்கள், இல்ல ஆண்டவர் அடிப்பார், நொறுக்குவார், தண்டிப்பார், வியாதியை தருவார், கவலையை தருகிறார், உன்னை பொண்ணு போல புடஞ்சு எடுக்கிறார், இப்படிப்பட்ட செய்திகள்லாம் கொஞ்சம் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. நீங்களும் அழிந்து போவீர்கள் அந்த ஊழியர்களை மாதிரி. நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பேசுறவங்களை பாருங்க, ஒன்னி சுகர் இருக்கும், இல்லைன்னா பிபி இருக்கும். ஏன்னா அவங்களே வியாதி ஆண்டவர் மாத்துவார் நம்மள. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். சோர்வு வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? அப்போ சோர்வுக்கு ஆப்போசிட் என்னது சிஸ்டர்? தைரியம். சோர்வு வந்தா வியாதி வருது. அப்ப இன்னைக்கு இந்த தைரியமான வார்த்தையை கேட்டா ஆரோக்கியம் வருது, ஆரோக்கியம் வருது. சொல்றேன், இங்க தானியேல் சொல்றாரு, இனி நான் தயவு செஞ்சு சொல்றேன் சிஸ்டர், இனி யாரும் சோர்வு ஆகாதீங்க. சோர்வு வந்தா வியாதி வந்துரு. ஜீசஸ் ஆரோக்கியம் வந்தால் வியாதியை தேவன் மாற்றி போடுகிறார். தைரியம் வந்துச்சுன்னா எல்லாம் என்ன செஞ்சிருது, மாறிடுது. சில நாள் வியாதிப்பட்டிருந்தார், சில நாள். யோபு 14:7 சொல்லுது பாருங்க, ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு. யோபு தான் சொல்ற, ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும். லேவி வெட்டி போடப்பட்டவன், தகப்பனால் வெட்டி போடப்பட்டவன் தான் யாரு? ஜீசஸ். இங்க சொல்லுது பாருங்க, ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அது இளங்கிளைகள் துளிர்க்கும். உங்களை தான் சொல்லியிருக்கு. ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அது இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையில் பழையதாகி, லேவி பழையதாகி, அது அடிக்கடி மண்ணிலே செத்தாலும். இன்னைக்கு உங்களை கூட சொல்லலாம், சில வியாதியினால சிலதுனால எல்லாம் அப்படி துளிர்க்காம பழையதாகி மண்ணிலே செத்தாலும், வசனம் சொல்லுது பாருங்க, தண்ணீர் வாசனையினால் அது துளிர்க்கும். சொல்ற, இயேசு என்கிற தண்ணீரின் வாசனையினால் நீங்கள் திரும்ப துளிர்ப்பீர்கள். தேவன் உங்களை திரும்ப துளிர்க்க வைப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க, தேவன் என்னை திரும்ப துளிர்க்க வைப்பார்? ஒரு மரத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வெட்டி போட்டாலும் அது திரும்ப தலைக்கும், திரும்ப வளரும். அது எப்படி தளிர்க்கும்? அது இளம் கிளையை போல. அது வயதான கிளை மாதிரி கிடையாது, இளம் கிளையை போல திரும்ப துளிர்க்கும். அதன் வேர் தரையில் பழையதாகி, அதன் அடிக்கடையில் மண்ணில் செத்தாலும் இயேசு என்கிற வாசனையினால் அது திரும்ப துளிர்த்து இள மரம் போல் கிளை விடும். நீங்க உங்க இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா பேசுறேன். இளம் கிளையை போல நீங்கள் திரும்ப துளிர் விடுவீர்கள். தேவன் உங்கள் துளிர்க்கிற வைக்க போகிறார். தண்ணீரின் வாசனை இயேசு என்கிற வாசனை, இந்த வாசனையினால் தேவன் உங்களை திரும்ப துளிர்க்க வைக்க போகிறார். எரேமியா 33:14 சொல்லுது பாருங்க, இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் நான் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். உங்களுக்கு எனக்கும் இஸ்ரவேலின் குடும்பம், இந்த இடத்துல லேவி இருக்காரு பாருங்க, இஸ்ரவேலின் குடும்பம், யூதா குடும்பத்துக்கு நான் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்னது, ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னது, தாவீதுக்கு சொன்னது, அப்போஸ்தலருக்கு சொன்னது எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். சோர்வு வந்துருச்சுன்னா வேதி வரும்னு சொன்னேன், சோர்வு வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும் சொன்னேன். ஆனா ஏசாயா 40:29 சொல்லுது, சோர்ந்து போனவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறாரு.
சத்துவம் இல்லாதவருக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போற எனக்கு பலனை தருகிறது மருந்தோ மாத்திரையோ எதுவுமே கிடையாது, தேவன் தான் பலனை தருகிறார். சத்துவம் இல்லாத எனக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் கூட சோர்ந்து போலாம், இளைஞர்கள் கூட களைச்சு போலாம், வாலிபர்கள் கூட இடறி விழலாம். ஆனா சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து ரகசிய செயலில் வேலை செய்கிற பிள்ளைகள், லேவியை போல எழும்புகிற பிள்ளைகள், சோர்ந்து போகாமல் நிற்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புது பலன் என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இல்லாத ஒரு புதிய பலன், நியூ பலன், நியூ ஸ்டார்ட். புது பலன் எடுத்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நான் எழும்புவேன் சொல்லுங்க, நான் எழும்புவேன். தேவனை எழும்ப பண்ணுவா. அவர்கள் இளைப்படைய மாட்டார்கள், ஓடினாலும் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். எதை குறித்தும் நான் சோர்ந்து போக மாட்டேன், எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன். அடுத்து சொல்றாரு ஆறாவது சாபம், லேவி மேல ஆறாவது சாபம், அகங்காரம் அரண்களை நிர்மூலமாக்கினார். அரண்கள்னா யாக்கோபு அவங்க எல்லாம் வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள். இவங்க கொன்னது வெறும் இவர்களை மட்டும் கொள்ளல, எல்லாத்தையும் கொண்டான், காலி பண்ணிட்டான். ஆடு மாடு, என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குங்கிறனால எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். ஆடு மாடுகளை கொண்டிருக்கான், எல்லாத்தையும் கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கொலைகாரன், அவர் சொன்ன மாதிரி கொலைகாரன் தான். அவருக்கு அது பிடிக்கவே இல்லை யாக்கோபு, மனுஷனை கொண்டுட்ட. ஆனா இவங்க அதை வந்து ரொம்ப ஆடு மேய்க்கிறவர்கள் ஆனதுனால அதை ரொம்ப வேல்யூவா பாக்குறவங்க. யாக்கோபு அதை ரொம்ப வேல்யூவா பாக்குறவர். அரண்களை நிர்மூலமாக்குனா, நீ வந்து என்ன பண்ணிட்டனா, இந்த ஆடு மாடுகளை எல்லாம் எல்லாத்தையும் கொன்னு நீ அங்க இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்னுட்ட, அதனால நீ சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அப்பா சபிக்கிறாரு. ஆனா தேவன் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த லேவி கையில ஒரு கத்தி இருக்குமா. ஓ நல்லா குடிச்சுக்கோங்க, பலி செலுத்துறது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் பலி என்ன செய்யல, கேட்கல. ஏசு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பலி இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தப்பு செய்வாங்க, அங்க இருந்து தான் இன்னைக்கு கோயில் எல்லாம் வந்திருக்கு பாருங்களேன். சேவல் வெட்டுறது, ஆடு வெட்டுறது, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து வந்ததை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்ப அதை கடைபிடிக்கிறாங்க. விக்கிரக ஆராதனையில் என்ன செய்யறாங்க, கடைபிடிக்கிறாங்க. நம்மகிட்ட இருந்து தான் வந்துச்சு. குத்து விளக்கு எங்க இருந்து வந்துச்சு? நம்மகிட்ட இருந்து தான் வந்துச்சு. குத்து விளக்கு எங்க இருக்குது? ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கு. குத்து விளக்கு பைபிள்ல நிறைய எல்லாமே நம்மகிட்ட இருந்தது. ஏசு சிலுவையில செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையில்ல, நான் இனி ஏன்ட்ட டைரக்டா வந்துடலாம், ஆடு மாடெல்லாம் வேண்டாம், என் ரத்தமே உனக்காக சிந்தி இருக்கேன், இனி ஆடு இதெல்லாம் இல்ல, நீ வந்து என் கூட இணைஞ்சு ஆண்டவரே நீங்க தான் அப்பான்னா எல்லா பாவத்தையும் மன்னிச்சு தப்பாம நம்ம காப்பாத்துற கர்த்தர் அவரு. பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம் கேட்டார். அப்போ அன்னைக்கு ஆடு மாடுகளை பலி கொடுக்குற நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம வெட்டுற மாதிரி எல்லாம் வெட்ட மாட்டாங்க. இப்ப இங்க வெட்டுறாங்க பாருங்களேன், டபார்னு ஒரு போட்டுருவாங்க, அப்படி எல்லாம் போட மாட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டா இந்த லேவிக்கு தெரியுமா, வலிக்காத ஒரு நரம்பு இருக்குதான், வலிக்காத ஒரு நரம்பு. அந்த நரம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்தா வலிக்காதான். அவன் என்ன பண்ணுவானா, அவன் கத்தியை கரெக்டா அந்த நரம்புல இறக்கி ஆட்டுக்கு வலி கூட தெரியாத மாதிரி ஆடை என்ன செய்வானா. இங்க இவன் கொடூரம். அப்பா சொல்றாரு, நீ எல்லாத்தையும் மிருக ஜீவன்கள் எல்லாம் கொன்னுட்ட அப்படின்னு. ஆனா இங்க எப்ப தேவனாண்டை வந்து தேவனை மாறி அவன் ஆண்டோடைய சமூகத்துல நிக்கிறானோ, அவன் என்ன செய்யறான்னா, ஆடை கூட வலி இல்லாம நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்காக வைராக்கியம் அடைந்து மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவத்தை நிவர்த்தி செய்து அவருடைய வாதைகள் வியாதிகளுக்கெல்லாம் நிவர்த்தி செய்கிறார்கள். ஆண்டவர் இப்ப இந்த என்ன ஆகுமோ, இப்ப சொல்றாரு நிர்மூலமாகட்டும் அவனுடைய ஆலோசனைகள் எல்லாம், ரகசிய ஆலோசனைகள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போட்டுங்கிறாரு. ஆனா ஆண்டவர் உபாகம் 10 சொல்றாரு, அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். எவ்வளவு தேவன் பாருங்களேன். நம்ம தேவன் சாதாரணமான தேவனா சிஸ்டர்? ஒருத்தன சாபம், அவன் மேல 7 விதமான சாபம் இருக்குது. ஆண்டவர் அப்படியே இந்த வசனத்தை எல்லாம் படிக்க நேரம் எனக்கு அப்படியே அழுக வந்திருப்பாரு. கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்யும். நீ தாண்டா ஆராதனை செய்யணும். உன் மேல உங்க அப்பா 7 விதமான சாபம். நீங்க சிஸ்டர் சாபம் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல போட்ட சாபம் அப்படியே பலிச்சிடும். அப்ப எதெல்லாம் சொன்னோம் அது பிள்ளைக்கு நடந்துச்சான்னா நடந்துச்சுது. இவனை சிதறடிக்கப்பட்டு இருந்தான் அப்படி இருந்தவன் தான். இவன் மேல அப்பா போட்ட சாபம் எல்லாம் அப்படியே பலிச்சிருச்சு. அப்படி கொஞ்ச நாள் துன்பத்தை அனுபவித்தவனை தேவன் மாற்றி விட்டார். சொல்லியிருப்பாருங்க, கொஞ்ச நாள் இல்ல பல வருஷங்கள். அந்த மாதிரி அது சொல்லியிருப்பாருங்க, கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரிச்சு எடுத்திருக்கிறார். 11 பேர்ல பெஸ்ட் யார் தெரியுமா? ராஜா கூட பெஸ்ட் கிடையாது சிஸ்டர். ராஜா கூட தேவ சமூகத்துல வந்து நிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டுல லேவி மட்டும்தான் வந்து நிக்க முடியும். அப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாய் இந்த சபிக்கப்பட்ட
இந்த லேவியை மாற்றினார். இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாபத்தையும் இன்றைக்கு தேவன் முறித்து விட்டார். நீங்க இன்னைக்கு தேவன் முன்னாடி வந்து நிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு லேவியும் நான் தான், ராஜாவும் நான் தான். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆறாவது 5 அகங்காரம் சொன்னேன். மிருக ஜீவன்களை மதிக்கல அப்படின்னு சொல்லி அகங்காரம் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கினவர். 6வது சொல்லி இருப்பாருங்க, சபிக்க கடவுள். அப்பா சொல்றாரு, அவன் செய்யற எல்லாம் சாபமாய் மாறட்டும், அவன் சபிக்க கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்குது. உபாகமம் 10:8 தான் அப்படி சொல்லி இருக்குது. இப்போ அடுத்து அதே இதுல 6வதுல சொல்லி இருப்பாருங்க. என்னாகமம் 16 பயங்கர வாதை நடந்துட்டு இருக்கு. ஜனங்கள் ஒரு தவறு செய்தாங்க, பயங்கர வாதைகள் நடந்துட்டு இருக்குது. அப்ப என்ன செய்யறாருன்னா, நேர தூப கலசத்தை எடுத்துட்டு ஓடுறாரு. யார் ஓடுறதுன்னு பாத்தீங்கன்னா ஆரோன் ஓடுறாரு. தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்கள் நிறைய பேர் வாதையில விழுந்து செத்து போறாங்க. ஆனா இங்க ஒரே ஒருத்தன் மட்டும் தூப கலசத்தை எடுத்துட்டு ஆரோன் ஓடுறான். லேவியனாகிய இந்த வசனத்தை வாசிப்போமா? என்னாகமம் 16:46. மோசே ஆரோன் நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கத்தை இட்டு சீக்கிரமா சபையின் இடத்தில் போய் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய். யாரு இது? ஆரோன் யாரு? லேவி கோத்திரம். அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் கடும் கோபம் புறப்பட்டு வாதை தொடங்கிட்டு வாதை வந்து ஜனங்கள் செத்து விழுறாங்க. ஆனா இவன் என்ன செய்யறானா, தூப வர்க்கத்தை எடுத்து அக்கினியை போட்டுட்டு ஓடி போறான் பாருங்க. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவில் ஓடினான். இந்த ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றப்படணும்னு சொல்லி இவ்வளவு வாத வருது. அப்பா சொல்றாரு, நீ கொலைகாரன், நீ அகங்காரம் பிடிச்சவன் அப்படிங்கிறாரு. ஆனா இவர் ஜனங்களுக்காக சபிக்கப்பட்ட இவர் என்ன பண்றாருன்னா ஓடி போறார். வாதை தொடங்க ஓடுறார். ஜனங்கள் செத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடுறார். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். எப்ப இவன் கையில லேவி கையில வருதோ அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. பாருங்க, ஜனங்களுக்காக எப்படி நிக்கிறான் பாருங்க. அதுதாங்க லேவி. நான் சொல்றேன், இந்த மாதிரி லேவிகளாக நீங்க எழும்புற வேளையில தேவன் உங்களை தலைவனாய் மாற்றுவார். வாதை நிறுத்தப்பட்டது. தூப கலசத்தை எடுத்து தூப வர்க்கத்தை இட்டு சீக்கிரமா ஓடி போறான். சபையின் இடத்துல ஓடி போறான். ஓடி போன உடனே வாதை நின்றுச்சு. நான் சொல்றேன், சீக்கிரமா சில காரியங்கள் செய்யணும். சீக்கிரமா ஜெபிக்கணும். 2 நிமிஷம் ஜெபம் சொல்லல. நீங்க எப்பனாலும் வந்து ஆண்டோட சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருக்கணும். அதான் சீக்கிரமா சொல்றேன். நீங்க வெளியே இருக்கிறீங்களா, சீக்கிரமா போய் வீட்டுல போய் ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும் பாருங்க, தாமஸ் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் தெரியும். பெத்தேல் மிஷன் சர்ச் இருக்குன்னா நாகர்கோயில்ல காட்டாத்துறையில பாஸ்டர் தாமஸ், அப்படி அவர் தான் எனக்கு பேர் போட்டார். ஹட்சன்ங்கிற பேரே எனக்கு போட்டது அந்த தாமஸ் பாஸ்டர் தான் போட்டார் என் பேர். அப்போ அவர் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜெபிச்சுட்டு இருப்பார். இப்ப நீங்க அவரை பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுவார். டப்புனு உள்ள போவார். தண்ணி குடிக்க ஏதோ போவார் நீங்க நினைப்பீங்க. தண்ணி குடிக்க போக மாட்டாரு. சீக்கிரமா போய் ஜெபிச்சுட்டு அப்படியே ஒரு பிரசனத்துல உட்காந்து அப்படி தன்னை கூல் பண்ணிட்டு திரும்ப அப்படியே அந்த அவர் பார்த்தாலே ஒரு பிரசனம் இருக்கும். அப்படியே ஆரம்ப சூழ்நிலையெல்லாம் அவர் மடியில எல்லாம் உட்காந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பசங்க இறந்துட்டாரு. ஆமா, இப்போ அவங்க பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க ஊழியங்கள். இப்போ அவங்க மருமகன் காலேப், அப்புறம் புனிதா காலேப், அவங்க பொண்ணு, அவங்க தான் அந்த ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் சொல்றேன், தகப்பன்மார் ஜெபிக்கிற வேலையில தலைமுறைகள் நல்லா இருக்கும். ஆமாம், நான் சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைகள் எனக்கு தெரியும். என் பையன் எல்லாம் அவ்வளவுதான், அவனால பிடிக்கவே முடியாது. உலகம் சுத்து வாலிபனா என்ன செஞ்சுட்டே இருப்பான். ஒரு நாள் அமெரிக்கா, ஒரு நாள் லண்டன், இன்னைக்கு பார்த்தா ஒரு மாதிரி லண்டன் மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஆனா ஆண்டவர் எப்படி செய்வாரு? ஜெபிக்கிறவர்கள் ஜெயிக்கிறாரு. நான் சொல்லுவேன், நான் இன்னைக்கு ஊழியத்துக்கு வரணும்னு காரணம் எங்க அப்பா அம்மா ஜெபித்த ஜெபம் தான். ஜெபம் பண்ணிட்டே இருப்பான், தலையில கவிச்சுலாம் ஜெபம் பண்ணுவான். அந்த ஜெபம் நான் சொல்றேன், நீங்கள் ஜெபிக்கிறவர்கள், நீங்க லேவி கோத்திரத்தின் பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு முடிவுடுங்க. ஆண்டவர், நான் ஜெபிக்கிறவனா இருக்கிற வேளையில என் கணவனார் வேலையில நல்லா இருப்பார், அவர் ஃப்ரீயா இருப்பார், அவருக்கு தலைவலி வராது, அவருக்கு வியாதி வராது. ஒரு ஆள் வீட்டுல ஒரு ஆள் லேவி அழுமுனா போதும், எல்லா வாதைகளையும் நிற்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வாதிகளையும் தேவன் மாற்றி போடுகிறார். கடைசியான சாபத்தை சொல்லிடுறேன். 7வது சாபம், லேவி மேல வந்த தகப்பன் போட்ட 7வது சாபம், யாக்கோபில் பிரியவும் இஸ்ரவேலில் சிதறவும். இதான் கொடுமையில கொடுமை சிஸ்டர். உங்க வீட்டுல எல்லாரும் இருக்கிறீங்க, நீங்க எங்க போனீங்கன்னே தெரியல. ஒரு 5 பிள்ளைங்க இருக்கீங்க, ஒரே ஒரு பிள்ளை மட்டும் எங்க போச்சுன்னே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா எப்படி இருக்கும்?
இங்க 12 பிள்ளைங்க, 13 பிள்ளைங்க, பொண்ணோட சேர்த்து 13 பிள்ளை. இதுல ஒரே ஒருத்த மட்டும் எங்க போனானே தெரியல. அப்படி அப்பா சொல்றாரு, நீ சிதறிடுவடா. என்ன சாபம் பாருங்க. நீ பிரிஞ்சிருவடா, நீ இந்த இஸ்ரவேல்ல இருக்கவே மாட்ட, நீ என் கூட இருக்கவே மாட்ட, நீ சிதறிடுவ, நீ பிரிஞ்சிருவ அப்படிங்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்லாரு பாருங்க, உபாகமம் 10:9. ஆண்டவர் எல்லாத்துக்குமே கரெக்டா டீல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை டீல் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்லாரு, லேவிக்கு அவன் சகோதரரே பங்கும் சுதந்திரமும் இல்லை. அப்ப சொன்னது அப்பா சொல்லியிருக்காரு. உபாகமம் 10:9 சொல்லியிருப்பாருங்க, லேவிக்கு அவன் சகோதரருடைய பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை. உனக்கு இல்ல, ஆனா உனக்கு எங்க இருக்குது? உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். என்ன தேவன் பாருங்க சிஸ்டர், உனக்கு உன் அப்பாட்ட சுதந்திரம் இல்ல, உன் அம்மாட்ட சுதந்திரம் இல்ல, உன் சுதந்திரம் கர்த்தர்ட்ட. கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம், கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். எப்படிப்பட்ட தேவன்க? இன்னைக்கு சொல்றேன், தள்ளப்பட்ட லேவி, விலக்கப்பட்ட லேவி, சபிக்கப்பட்ட லேவி, உனக்கு கர்த்தரே சுதந்திரம். வா சகோதரன், யார்கிட்ட உனக்கு சுதந்திரம் இல்ல. கர்த்தரே. அவன் உயர்வு மட்டும் அசாதாரணமா இருக்கும், அவன் உயர்வு மட்டும் வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு இன்னொரு வசனமா வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன ஆகும்? 18:20 சொல்லியிருக்காரு, கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவருடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம். நீ அவன்கிட்ட ஒண்ணு சுதந்திரிக்காது. அவர்கள் நடுவில் உனக்கு பங்கும் உண்டாயிருக்க வேண்டாம். அப்பா சொன்ன மாதிரி, அவன் நடுவில் உனக்கு பங்கும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கு, நானே உன் சுதந்திரம். ஆமென். சொல்லுங்க சிஸ்டர், லேவி மாதிரி இருக்கீங்களா? தப்பு செஞ்சது தப்புதான், செஞ்சது தப்புதான், அவன் செஞ்சது தப்புதான். ஆனா அவன் கூட தான் தேவன் நிற்கிறார். ஆண்டவர் சொல்லாரு, நான் அவனை எகிப்திலிருந்து அழைப்பேன், நான் அவனுக்கு பார்த்து வைத்ததும். எசேக்கியேல் 20:6 சொல்லுது. கடைசி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நான் அவர்களை எகிப்திலிருந்து அழைப்பேன். அப்படி எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம் தேவனுடைய சமூகத்துல. நான் அவர்களுக்கு பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன். சிங்காரமான தேசம், சிங்காரமான தேசம். நான் அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருவேண்டா. அவனுக்கு பார்த்து வச்சிருக்கேன், பெஸ்டா பார்த்து வச்சிருக்கிறேன். அவனுக்கு இஸ்ரவேல்ல இல்ல, இஸ்ரவேல்ல அவர் அப்பா சொன்ன மாதிரி அவனை சிதற அடிச்சுதான் வச்சிருக்கேன். ஆனா அவனுக்கு நான் பங்கா இருப்பேன். தேவன் அவனுக்கு பங்கா இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், லேவிய மாதிரி ஒதுக்கப்பட்ட உங்களை பார்த்து நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு பங்கா இருக்கிறார், தேவன் உங்களுக்கு சுதந்திரமா இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடி நானே அவனுக்கு சுதந்திரம். இஸ்ரவேல் நடுவே உனக்கு பங்கு இல்ல, நானே உனக்கு சுதந்திரம். அவர்களை எகிப்தின் தேசத்திலிருந்து, நல்லா கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க, அவர்களை எகிப்தின் தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று ஆணையிட்டு, என் பேர்ல தான் ஆணையிடுவேன். ஆணையிட்டு சொல்லாரு, எனக்கு மேல ஒருத்தர் இல்ல, என் மேல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் சிஸ்டர், இணைஞ்சிருக்கிற பிள்ளைகள், லைவ்ல இணைஞ்சிருக்கிற பிள்ளைகள், நேர்ல வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுகிறேன். பாலும் தேனும் ஓடுகிறமான சிங்காரமான தேசத்துல தேவன் உங்களை கொண்டு வந்து விடுகிற வருடமாய் இந்த 2022 2026 உங்களுக்கு மாறுகிறது. இந்த வருடம் 2022 வந்துச்சா? அப்ப என்ன, நான் 2022 வச்சிருந்தேன், அது ஸ்கிப் ஆகி இப்ப 2026. எஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ராகாட்டா ஷகட்டா பாலபா. இன்னைக்கு சொல்றேன், லேவியின் சாபத்தை எல்லாம் 7 விதமான சாபத்தை தேவன் 7 விதமான ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் 7 விதமான ஆசீர்வாதங்களாய் மாற்ற போகிறார். ரபாலபா ஷரபரபா. ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது? கரங்களில் காணிக்கை எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, நீங்கள் ஜிபே ஃபோன்பேல நீங்கள் விதைக்கலாம். 90 42 55 09 29 இந்த நம்பருக்கு நீங்கள் விதைக்கலாம். பின்னாடி நீங்கள் தசம்பாகம் விதைக்கிறவங்க அந்த சிஸ்டர் கவர் யாராவது வேணா கொடுத்துக்கோங்க. சிஸ்டர் நம்ம யாருக்கா கவர் வேணா கொடுத்துக்கோங்க. நீங்கள் தசம பாகம் விதைக்கிறவர்கள் நீங்கள் பின்னாடி கவரில் உங்கள் பேரை எழுதி நீங்கள் தசம பாகத்தை என்ன செய்யலாம், நீங்கள் கொடுக்கலாம். ஆமாம், தசம்பாகம் கொடுங்க. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதமே இருக்குது. அது விதைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தசம்பாகம் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தசம்பாகம் தொடர்ந்து கொடுக்குறவங்கள்டே பணம் பெருகும். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க 9042550929 ஜிபே ஃபோன்பேல நீங்கள் விதைக்கலாம். 90 42 55 09 29. தசம பாகம்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் 10ல் 1 ஆண்டவருக்கு. எவ்வளவு? 10ல் 1 யாருக்கு? ஆண்டவருக்கு. அப்போ 100 ரூபா கிடைச்சுன்னா 10 ரூபாயா இருக்கு.
ஆண்டவருக்கு. 1000 ரூபா கிடைச்சிச்சுன்னா 100 ரூபாயா இருக்கு ஆண்டவருக்கு. 10,000 ரூபா கிடைச்சிச்சுன்னா 1000 ரூபா ஆண்டவருக்கு. 50,000 ரூபா கிடைச்சிச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ 90 நீ எடுத்துக்க, எனக்கு 10 மட்டும்தான். அதான் சொல்ல, அதான் பைபிள்ல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள். யாக்கோபு எல்லாம் கொடுத்தான், தசமபாகம் கொடுத்தான், ஆபிரகாம் கொடுத்தான், எல்லாரும். அதனாலதான் அவங்க நல்லா இருந்தாங்க. தாவீது என்ன செஞ்சாரு, தனக்கிட்ட வந்ததுல எல்லாத்தையும் ஒரு பங்கு யாரு கொடுத்தாராம்? ஒரு பங்கே கொடுத்திருக்காரு. அவர் தசமபாகத்தை அதிகமா கொடுத்திருக்கிறார். யாருக்கு? சாமுவேலுக்கு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நான் சொல்றேன், விதைக்கிறவர்களுக்கு விதை பெருகும். விதைக்கிறவங்க நீங்க இந்த ஸ்கேனர் இருக்கு பாருங்க, நீங்க ஆன்லைன்ல விதைக்கிறவங்க இந்த ஸ்கேனர்ல நீங்க விதைக்கலாம். கரங்களை காணிக்க எடுத்துக்கோங்க. நான் ஜெபிக்க போறேன். தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்துல ஆண்டவர், இன்னைக்கு இந்த பிள்ளைகள் விதைக்கிற இந்த விதை இவர்களுக்கு 1000 மடங்கு திரும்ப வரட்டும். உற்சாகமாய் விதைக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உலகம் முழுவதும் எங்க ஊழியத்தில் இன்னைக்கு கொடுக்கிற விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இது இவர்களுக்கு ஆரோக்கியமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாய், ஐஸ்வர்யமாய், ஞானமாய், எல்லா விதமாய் கன்வெர்ட் ஆகட்டும். பணமாய் கன்வெர்ட் ஆகட்டும் டாடி. இது திரும்ப வரட்டும் டாடி. ஜீசஸ் 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 தேங்க்யூ லார்ட். செழிப்பாய் மாறட்டும், பணமாய் மாறட்டும், ஆரோக்கியமாய் மாறட்டும். இவங்க விதைச்சது அறுத்தே ஆகட்டும். இந்த வாரத்தில் இவங்க விதைச்சது இவங்க அறுத்தே ஆக வேண்டும். இந்த வாரம் இவங்க விதைத்தது இவங்களுக்கு பல மடங்கு திரும்ப வந்தே ஆக வேண்டும். என் வைராக்கியம் இதை செய்யும். சாபம் இன்றைக்கு இவங்க விதைக்கிற காணிக்கை இதை ஆசீர்வாதமாய் மாற்ற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரம் எனக்கு தந்தி. ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்று கலங்கின எனக்கா, காயப்பட்டு நின்ற கண்ணீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவும் திரும்ப ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிட. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டிய பரதேசியா நான் தங்கினது சுதந்திரமாக மாற்றி தந்தேன். பரதேசியா நான் தங்கினது சுதந்திரமாக ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே நானும் சரி சொல்லுமா. ஏல் ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டிய பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திர. சூப்பர், சரி சொல்லுங்க. பரதேசியாய்
நான் தங்கினதை சுதந்திரமாக எல்லோக்கே எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நல்ல கரங்களை. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.